குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நாம் லெசன் 14 ஃபுல்லாக பார்த்தோம். எஸ்டர்டே ஹோம்ஒர்க்கோட நம்ம 14th லெசனில் புக் பேக் கொஷின் சொல்லியிருந்தேன். 1 ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக எழுதியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் எழுதலை. நீங்கள் அதை வந்து தரவாக பார்த்துக்கணும். புக் பேக் கொஷின் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது இந்த லெசன் அடுத்து வந்து நம்ம லெசன் 15 போகலாம். வி வில் கோ டு லெசன் 15. ஆல்ரெடி இந்த லெசன் வந்து நம்ம இதில் ஆன்லைன் கிளாஸ்லேயே எடுத்துட்டோம். நர்வஸ் சிஸ்டம். இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் நம்ம இப்போ வந்து ஒரு 3 பேஜஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த 3 பேஜ் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 3 பேஜஸ் அதில் எடுத்து அதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின், இன்டீரியர் கொஷின் வந்து நாம் பார்க்கலாம். பார்த்தோம்னா அதை மீறி எப்படி கொஷின் கேட்டாலும் அதை மீறி வராது. ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிமுலஸ், வாட் இஸ் ஸ்டிமுலஸ் கொஷின் கேட்கலாம். அதேமாதிரி ரியாக்ஷன் ஆர் ரெஸ்பான்ஸ், வாட் இஸ் ரியாக்ஷன் ஆர் ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி இது மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்லாம் நீங்கள் இது பார்க்கணும். இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கோஆர்டினேஷன், ஒருங்கிணைவு. கோஆர்டினேஷனாக என்ன? ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ஹோமியோஸ்டேசிஸ்? இது மாதிரி புக் இன்டீரியர் கொஷின் வந்து 2 மார்க்காக உங்களுக்கு கேட்கலாம். இதே வந்து அந்த 2 மார்க்கில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை எடுத்து இந்த ஹோமியோஸ்டேசிஸ் அப்படிங்கிறத ஆன்சர் வர மாதிரி கேட்கலாம். ஸோ இதை வந்து நான் இன்டீரியர் கொஷின் நல்லா தரவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டம் இஸ் மேட் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூஸ். அது எல்லாம் நடத்தும் போதே நான் சொல்லியிருக்கேன். நரம்பு செல்களால் தான் நரம்பு மண்டலமானது. இட் இஸ் ஃபவுண்ட் 3 டிஸ்டிங்க்ட் காம்பனன்ட்ஸ். இது 3 உட்கூறுகளை கொண்டது. என்ன? நியூரான், நியூரோக்ளியா, nerve fibers. Neurons, neuroclia, nerve fibers. These are the components of nervous system. ஓகேவா? நியூரான்ஸ், நியூரோக்ளியா, nerve fibers. இப்போ இதை வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுதுனீங்கன்னா இது வந்து டோட்டலாக ஒரு 4 மார்க்குக்கு வரும். இதில் தனித்தனியாக பிரித்து வாட் இஸ் நியூரான், கிவ் தி ஷார்ட் அக்கௌண்ட் ஆஃப் நியூரான் அப்படின்னா அது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். அது மாதிரி கிவ் தி ஷார்ட் அக்கௌண்ட் ஆஃப் நியூரோக்ளியா, கிவ் தி ஷார்ட் அக்கௌண்ட் ஆஃப் nerve fibers அப்படி தனித்தனியாக பிரித்தும் கேட்கலாம். இப்போ டோட்டலாக வாட் ஆர் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 3 எழுதணும். இப்போ வந்து நியூரான் உனக்கு தெரியும். நியூரான் ஆர் நர்வ் செல்ஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். நரம்பு மண்டலத்தினுடைய அடிப்படை அமைப்பு மற்றும் செயலாளர்கள் எது? நியூரான். இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அதேமாதிரி இட் இஸ் தி லாங்கஸ்ட் செல் ஆஃப் தி ஹியூமன் பாடி. நம்ம உடம்புலேயே நீளமான செல்லு நியூரான். லென்த் எவ்வளவு? 100 μm. அதே மாதிரி இது எதுக்கு யூஸ் ஆகுது? வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் நியூரான்? அதே மாதிரி நியூரோக்ளியா இஸ் ஆல்சோ கால்ட் as கிளியல் செல்ஸ். நியூரோக்ளியா அதுக்கு வந்து அதர்வைஸ் கால்ட் as கிளியல். இது பாரு, they do not initiate or conduct nerve impulses. நரம்பு தூண்டில் கடத்தாது. எது? நியூரோக்ளியா. ஓகேவா? அது அடுத்தது இது வந்து சப்போர்ட்டிங் செல்ஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம், நியூரோக்ளியா ஆர் கிளியல் செல்ஸ். Next, nerve fibers, long slender process of neurons, and number of nerve fibers are bundled together to form nerves. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கற்றையாக மாறி தான் நரம்பு செல்களை உருவாக்குது. ஓகேவா? இப்போ இது வந்து ஃபுல்லாகவே கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணணும்? இந்த 3 எழுதணும். காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூரான். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். இதில் முக்கிய இம்பார்ட்டன்ட் என்ன? இந்த நியூரானுடைய ஸ்ட்ரக்சர். டயராம் வித் பார்ட்ஸும் அழகாக லேபிள் பண்ணணும். டயராம் பென்சிலே ட்ரா பண்ணுங்கள். நியூரான் டைப்பிக்கலி கன்சிஸ்ட் ஆஃப் 3 பேசிக் பார்ட்ஸ்: சைட்டான், டென்ட்ரைட்ஸ், ஆக்சான். 3 முக்கியமான பகுதி இது தான். அது 1 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம். சைட்டான், டென்ட்ரைட்ஸ், ஆக்சான். இப்போது சைட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ கால்ட் as செல் பாடின்னு சொல்லலாம். செல் உடலம் அல்லது பெரிகேரியான் அப்படின்னு சொல்லலாம். செல் உடலம் அல்லது பெரிகேரியான். அதே மாதிரி இதில் வந்து நியூரோபிளாசம், நிசல்ஸ் கிரானியூல்ஸ், இதெல்லாம் முக்கிய இம்பார்ட்டன்ட் கொஷின். 2 மார்க்லையும் கேட்கலாம், 1 மார்க்கையும் கேட்கலாம். தி சைட்டோபிளாசம் கேஸ் லார்ஜ் கிரானுலர் பாடி கால்டு நிசல் கிரானியூல்ஸ். அதுமாதிரி செல் ஆர்கனல்ஸில் என்ன இருக்குது? மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம்ஸ், லைசோசோம்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதே மாதிரி நியூரான்ஸ் டூ நாட் ஹேவ் தி எபிலிட்டி டு டிவைடு. எல்லா செல்லும் டிவைட் ஆகும். ஆனால் இந்த நியூரான் டூ நாட் ஹேவ் எபிலிட்டி டு டிவைடு. இது டிவைடு ஆகாது. செல் அந்த பகுப்பு அடையாது. அதே மாதிரி இதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டென்ட்ரைட்ஸ் வந்து
அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக பார்க்கணும். இது வந்து தே கண்டக்ட் நர்வ் இம்பல்சஸ் டுவர்ட்ஸ் தி சைட்டான். இது முக்கியமான பாயிண்ட். தே கண்டக்ட் நர்வ் இம்பல்சஸ் டுவர்ட்ஸ் தி சைட்டான். அதே மாதிரி அடுத்து ஆக்சான் வந்து சிங்கிள் எலாங்கேட்டட் ஸ்லெண்டர் ப்ரொஜெக்ஷன். இந்த நரம்பு செல்லி நீளமான பகுதி ஆக்சான் தான். இதில் வந்து ஸ்னாப்டிக் நாப்ஸ். வாட் இஸ் ஸ்னாப்டிக் நாப்ஸ்? ஆக்சோலெம்மா, ஆக்சோபிளாசம், மைலின் சீத். ஓகே, அதே மாதிரி நியூரிலெம்மா, அதே மாதிரி நோட்ஸ் ஆஃப் ரன்வீர் இன்டர்நோட். தீஸ் ஆர் தி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவுட். முக்கியமான பகுதி இது, பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னாவே இந்த ஆக்சானுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் எழுதிடலாம். ப்ரீஃப் வந்து எழுதிடலாம், அழகாக எழுதிடலாம். தனியாக இது வந்து இதில் கூட என்ன பண்ணலான்னா தனித்தனியாக கூட கேட்கலாம். அதனால் நீங்கள் தரவை பார்த்துங்க. அடுத்து ஸ்னாப்ஸ். ஜங்ஷன் பிட்வீன் சினாப்டிக் நாப் ஆஃப் ஆக்சான் ஆஃப் ஒன் நியூரான் அண்ட் டென்ட்ரான் ஆஃப் நெக்ஸ்ட் நியூரான் இஸ் கால்டு சினாப்டிக் ஜங்ஷன். சினாப்டிக் குமிழ். இது வந்து ஒரு நியூரானுடைய ஆக்சானுடைய ஒரு நியூரான் ஆக்சான் அடுத்தது அண்டு டென்ட்ரான் ஆஃப் நெக்ஸ்ட் நியூரான். டென்ட்ரான் அடுத்த இன்னொரு நியூரானுடைய டென்ட்ரான், ரெண்டு இணையக்கூடிய பகுதி. ஓகேவா? இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? அதே மாதிரி இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், சினாப்டிக் நாப்ஸ். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது வரலும் நீங்கள் எழுதினவே தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான்னா இந்த டயக்ராம் போட்டு இந்த மூணே எக்ஸ்பிளைன் பண்ணி கீழே ஸ்னாப்ஸ் வரல எழுதிங்க. ஓகே, இது வரல எழுதினாவே உங்களுக்கு 5 மார்க் எனஃப். ஒரு 5 மார்க்கும் ஒரு 2 மார்க் சேர்த்து ஒரு 7 மார்க்கு கேட்கலாம். நான் முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பிக் கொஷின் பேட்டர்ன் பிரகாரம் இது மாதிரி எழுதலாம். டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் நியூரான். டைப்ஸ் ஆஃப் நியூரானில் இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன். பேஸ்டு ஆன் தேர் ஸ்ட்ரக்சர் அது ஒரு டைப்பு, பேஸ்டு ஆன் தேர் ஃபங்க்ஷன் அது ஒரு டைப்பு. இப்போ வந்து பேஸ்டு ஆன் தேர் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்: யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார் நியூரான். அதுக்கு டயக்ராம் இருக்குது. டயக்ராம் மட்டும் தனியாக கூட கேட்கலாம். ஓகேவா? யூனிபோலார் நியூரான் அதனுடைய ஸ்கிரிப்ட் என்ன, பைபோலார் நியூரான், மல்டிபோலார் நியூரான் அதனுடைய ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். இது டோட்டலாக எல்லாம் சேர்த்து 4 மார்க். டயக்ராமு வித் டிஸ்கிரிப்டிவ் வரலும் ஒரு 4 மார்க்கில் கூட கேட்கலாம். அதே மாதிரி இது எங்கே காணப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யூனிபோலார் நியூரான், பைபோலார் நியூரான், மல்டிபோலார் நியூரான். யூனிபோலார் நியூரான் எங்கே இருக்குது? ஃபவுண்ட் இன் ஏர்லி எம்பிரியோஸ் பட் நாட் இன் அடல்ட் இல்லை. பைபோலார் நியூரான் ஃபவுண்ட் ரெட்டினா ஆஃப் ஐ அண்ட் ஆல்ஃபாக்டரி எபித்தீலியம் ஆஃப் நாசல் சேம்பர்ஸ். மல்டிபோலார் நியூரான் ஃபவுண்ட் இன் செரிப்ரல் கார்டெக்ஸ் ஆஃப் பிரெயின். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கில் கேட்கலாம், அல்லது டோட்டலாக சேர்த்து ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் தேர் function, neurons are classified into 3 types: sensory or afferent neurons, motor or efferent neurons, association nerves. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன். இது வந்து நீ மாற்றி எழுதக்கூடாது, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. என்ன கேட்குறாங்களோ அதுக்கு உண்டானது மட்டும் எழுதணும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். 2 டைப்ஸ்: ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் மைலின் சீத். மைலின் சீத் இருக்குதா இல்லையா அதை பொறுத்து 2 வகையாக பிரிக்கலாம். மைலினேட்டட் நர்வ் ஃபைபர், நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். ஓகேவா? இது நல்ல தரவை பார்த்து எழுதுங்க. இது வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து டுடே கிளாஸ் வந்து இது தட்ஸ் ஆல். நீங்கள் என்ன பண்ணணும், இதுவரையிலும் பார்த்த பகுதியை வந்து தரவாக ரீட் பண்ணி எனக்கு தனித்தனியாக பாயிண்ட் அவுட் பண்ணி அழகாக டயக்ராம் வந்து பென்சில் ட்ரா பண்ணுங்கள். பார்ட்ஸு பென்சிலில் ட்ரா பண்ணுங்கள், எழுதுங்க. எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.